Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட் சாய்கிரண் கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த முறை நம்ம பேசும்போது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பேசியிருந்தோம். இந்த முறை வேற ஒரு ஆப்ரேஷனை பற்றி பேச போகிறோம். இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றமான சூழல். அதாவது அவங்க தரப்பில் ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆப்ரேஷன் லைன் அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் கொடுத்து ரொம்ப பதற்றமான சூழல் நிலவுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதற்கான அடிப்படை காரணம் தான் என்ன? உங்களுடைய பார்வையில் இது உலக நாடுகள் மத்தியிலையும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? ஃபர்ஸ்ட் இதோட அடிப்படை காரணம் நம்ம பார்த்தோம்னா ஒரு 1970s நம்ம போக வேண்டியிருக்கும். 1979 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈரான்ல அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்தது. அவங்க பழைய பழைய ஷான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மன்னர். அந்த மன்னர் ஆட்சி போய் இந்த ஆயத்துல்லா கொமேனியோட இவங்களோட ஆட்சி வந்தது. ஓகே, ஸோ அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப சுமூகமான உறவு தான் இருந்துச்சு. ஸோ எவர் சின்ஸ் திஸ் ரெவல்யூஷன், ஈரான் ரெவல்யூஷன் டயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக மாறி ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு த்ரெட்டனிங்காகவே அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு. ஏன்னா 1979 ஈரானில் நடந்த ஒரு ஆட்சி மாற்றம்னு சொல்ல முடியாது, ஒரு ரெவல்யூஷன். அதனால வந்த ஒரு ஒரு வழிமுறை தான் அவங்களோட ஹார்ட்லைன் ஸ்டான்ஸ். அதாவது ரொம்ப ரேடிக்கலா, ரொம்ப தீவிர இஸ்லாமிய ஒரு இயக்கம் தான் ஈரானை ரூல் பண்ண ஆரம்பிச்ச தருணம். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமூகமான இதுவாக தான் இருந்துச்சு. அண்ட் ஈரானே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லிபரலான நாடாக தான் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஒரு ஏர்லி 70s பார்த்தீங்கன்னா ஃபேஷன் பொறுத்தும் சரி, பெண்களுக்கு பேச்சு சுதந்திரம், படிப்பு சுதந்திரம், அது எல்லாமே ரொம்ப லிபரலாக இருந்த ஒரு நகரம் தான் தேரான். அண்ட் எனி யூரோப்பியன் கல்ச்சர் அங்கே உடனே அவங்க பின்பற்ற வகையில் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷான்ற ஒருத்தர் அவர் ஒரு அமெரிக்க கைக்கூலி என்று சொல்லி அவரை குடும்பத்தோட அவரை நாட்டை விட்டு துரத்தி விட்டு இவங்க தே டுக் ஓவர் அந்த ஈரானியன் ரெவல்யூஷன். அது ஃபண்டமெண்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மத சார்புள்ள ஒரு ரெவல்யூஷனாக தான் இருந்துச்சு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிறந்த ஒரு இயக்கம், ஒரு மூவ்மெண்ட்னு சொல்றது, அது எப்பயுமே கொஞ்சம் ஹார்ட்லைன் ஸ்டான்ஸாகவே இருந்துச்சு. அன்றைக்குலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈரான் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அப்போலேருந்து பார்த்தீங்கன்னாலே புது மூமெண்ட் தொடங்கிய பிறகு உடனே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டான்ஸ் அகேன்ஸ்ட் பாலஸ்டீன் இஷ்யூ, அவங்களோட ஸ்டான்ஸ் அகேன்ஸ்ட் வெஸ்டர்ன் பவர்ஸ், அது முற்றிலும் மாறுபட்டு எஸ்பெஷலி இஸ்ரேல் நோக்கி அவங்க நிறைய எதிர்கருத்துக்கள் நிறைய வச்சாங்க. அண்ட் அதனால மட்டும் அப்படி மட்டும் அவங்க நிக்கல, இஸ்ரேலுக்கு எதிர்க்க போர் புரியிற நிறைய தீவிரவாத இயக்கங்களுக்கும் இவங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெஸ்புல்லாவுக்கு இவங்க நிறைய பின்னாடியிலேருந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஹமாஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இஸ்ரேலை அங்கங்கே செக் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஹமாஸோட ஹிஸ்புல்லாவோட நோக்கங்களும் நம்மளுக்கு தெரியும். எஸ்பெஷலி ஹமாஸ் அவங்க பாலஸ்டீன் காஸ்க்காக நிறைய போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ ரொம்ப இப்போ போன வருஷமும் நம்ம பார்த்தோம், இந்த October 7th இஸ்ரேலில் அந்த ஹமாஸ் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா? ஒரு ஒரு மியூசிக் பார்ட்டியில் தாக்குதல் நடத்தி நிறைய பேரை பணைய கைதியா எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய அந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா டாசிட் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஈரான்லேருந்து தான் வந்தது. ஸோ அதனாலதான் போன வருஷம் கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மிசைல் லான்ச்சஸ் கூட பார்த்தோம். ஈரான்லேருந்து சரமாரியாக
இஸ்ரேலை நோக்கி மிசைல்ஸ் நிறைய பாய்ந்தது நம்ம பார்த்துருக்கோம். அது அஃப்கோர்ஸ் இஸ்ரேல் வந்து எல்லாம் ஈஸியாக தடுத்துட்டாங்க தேங்க்ஸ் டு தேர் அயர்ன் டோம். பட் இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும். பட் இந்த ஸ்பெசிஃபிக் முறை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குறிப்பிட்டு ஈரானோட நியூக்ளியர் த்ரெட் அதை நாங்கள் நியூட்ரலைஸ் செய்ய முயல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே ஈரானில் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் அவங்களோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மற்றும் ரொம்ப ஹையர் அஃபீஷியல்ஸ் இவங்களை மட்டும் குறிப்பிட்டு அவங்க டார்கெட் பண்ணி தான் இதை வந்து நடத்தினாங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து சமீப காலத்தில் இவ்வளோ குறிப்பிட்டு இதுக்காக ஒரு 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 தாக்குதல் வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை வச்சு இந்த மாதிரி வந்து பண்ணதில்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரான் வந்து அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து தயாரான நிலையில இருக்காங்க. அது நடந்துருச்சுன்னா வந்து அவங்க வந்து அவங்க கையில வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது அவங்க எப்படி பிரயோகப்படுத்துவாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த என்ரிச்மெண்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அதை தகர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இன்க்ளூடிங் சயின்டிஸ்ட், நிறைய டாப் சயின்டிஸ்டையும் அவங்க வந்து இந்த தாக்குதல்களில் வந்து கொண்டுட்டாங்க. அண்ட் தி நியூக்ளியர் இன்ஸ்டாலேஷன்ஸையும் அவங்க வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. இதில் ஒன்று என்ன முக்கியமான விஷயம்னா இதை அவங்க தனிச்சே பண்ணியிருக்காங்க. அவங்க அமெரிக்கா வந்து அவங்களோட சேராம இவங்களே வந்து தனிச்சையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து மற்ற ரிஸ்க்ஸ் மற்ற அச்சுறுத்தல்கள் வரும். ஏன்னா வந்து அமெரிக்காவோட பேசஸ் நிறைய ஈராக்லயும் இருக்கு. ஸோ அமெரிக்கா இதுல வந்து அவங்க இஸ்ரேலோட சேர்ந்து இந்த அட்டாக்கை நடத்தினாங்கன்னா அப்புறம் அமெரிக்கன் இன்ஸ்டாலேஷன்ஸ், அமெரிக்கன் பெட்டாலியன்ஸுக்கு வந்து ஈரான் தரப்புலேருந்து நிறைய பாதிப்பு வரும், ஆபத்து வரும்னு சொல்றதுக்காக அமெரிக்கா வந்து நாங்கள் இதில் வந்து இன்வால்வ் ஆகல. அவங்க ஸ்டேட்மெண்ட்லையும் கிளியராக சொல்லிட்டாங்க இது நாங்கள் ஒன்றும் இது பண்ணல. பட் இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு அதுக்காக இஸ்ரேல் அடிச்சிருக்காங்கன்னா ஈரான் வந்து அதை வந்து தகர்த்து எறியணும். இல்லட்டா வந்து நீங்கள் திருப்பி இஸ்ரேல் அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து திருப்பி அது நாங்களும் ஜாயின் பண்ணக்கூடும் அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருக்காங்க. பட் இதுதான் ரொம்ப ஒரு குழப்பமான நிலையில் தான் இது வந்து கொஞ்சம் போய் கொண்டிருக்கு. நீங்க சொல்றது மாதிரி 1979 இருந்தே இந்த பிரச்சனைங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன? இப்போ அண்மையில வந்து இன்டர்நேஷனல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்க வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அதுல வந்து ஈரான் வந்து யுரேனியம் சம்பந்தமா எந்த தகவலையும் கொடுக்கல, அணு ஆயுதம் சம்பந்தமா எந்த தகவலும் கொடுக்கல. அதன் அடிப்படையிலேயே வந்து சந்தேகத்தின் பேர்ல இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் பண்ணுது அப்படின்னு ஒரு செய்தி, அப்படி ஒரு பார்வை. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்த இருந்தது, அதை தடுத்துற விதமா இஸ்ரேல் வந்து இந்த ஒரு தாக்குதலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் சைட்ஸ் என்ற இருக்கிற இந்த என்ரிச்மெண்ட் நோக்கி போகக்கூடிய அந்த சைட்ஸ் வந்து அது சப்போஸ் மெச்சூர் ஆயிடுச்சுன்னா ஈரான் கையில வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன்ரி மாதிரி அது ஒரு பெரிய அச்சுறுத்தல், உலக எல்லாருக்குமே ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அவங்களுக்கு காரணம். இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. இப்போ இஸ்ரேல் கிட்டயும் இந்த மாதிரி அணு ஆயுதம் சம்பந்தமா சில பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரான் வந்து அதே மாதிரி தயாரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அவங்க இல்ல அப்படின்னு சொன்னாலுமே வச்சுப்போம். அவங்க நாட்டுல அவங்களுடைய தற்காப்புக்காக இதை பண்றாங்க. இதை ஏன் வந்து அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ வந்து ஏன் தடுக்கணும்? பட் ஈரான் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் மாதிரி இல்லைல்ல, அவங்க மேல எவ்வளவோ சாங்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ ஈரான் மேல நிறைய சாங்ஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து நிறைய தீவிரவாதி இயக்கங்களுக்கு வந்து அவங்க துணை போவதுக்கு வந்து நிறைய ஆதாரங்கள் இருக்குல்ல. ஸோ ஒரு எல்லா நாடுகள் மாதிரியும் நீங்க வந்து ஈரானை கன்சிடர் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. வேற எதுவுமே இல்லை. ஸோ அவங்க வந்து கடந்த காலத்திலேயே வந்து சம்டைம்ஸ் இரஸ்பான்சிபிளா நடந்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நடந்திருக்காங்க அந்த மாதிரி. இப்பயும் வந்து ஒரு திடீர்னு ஒரு சண்டை, ஒரு எஸ்கலேஷன் வந்தா இதை வந்து அவங்க பிரயோகப்படுத்திட்டாங்கன்னா அது என்ன விளைவுகளை வந்து ஏற்படுத்தும்ன்ற வந்து ஒரு அச்சத்துல தான் வந்து இஸ்ரேல் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்னு அவங்க சொல்றாங்க, ரைட்? ஸோ அதுதான். ஸோ ஈரான் வந்து மற்ற நாடுகளை போல் இல்லை, அதுதான் பிரச்சனை. அவங்களோட
அவங்க மேல இருக்கிற சாங்ஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். அவங்க 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 எந்தெந்த தீவிரவாதிகள் இயக்கத்தோட அவங்க வந்து கான்டாக்ட் வச்சிருக்காங்க, அது எப்படி அவங்க உபயோகப்படுத்துறாங்க, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு இந்த இந்த ஒரு இந்த ஒரு ஏரியாவே டீஸ்டபிளைஸ் பண்ணக்கூடிய ஒரு 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 அது மாதிரி ஒரு விஷயம். அவங்க கையில இந்த மாதிரி ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து வந்துருச்சுன்னா, ஸோ அதுதான் பேசிக்கா வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் அதை வந்து இஸ்ரேல் பார்த்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இதனாலேயே இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, தே லுக்ட் அட் ஆல்மோஸ்ட் அ டசன் லொகேஷன், அதாவது ஒரு டசன் டார்கெட்ஸை வந்து அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க வித்தின் ஈரான். அதுல வந்து மிக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடம் வந்து நாட்டான்ஸ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படின்னு. அதுல வந்து டைரக்டாவே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ல அடிச்சாங்க. அதே மாதிரி ஃபார்டோ நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மிசைல் ப்ரொடக்ஷன் சைட்ஸ், அப்புறம் தப்ரீஸ் அண்ட் கெர்மான் ஷா, இதுல வந்து மிசைல் ப்ரொடக்ஷன் சைட்ஸ். அப்புறம் வந்து அவங்க என்ன டார்கெட் பண்ணாங்கன்னா சீனியர் ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ், அதாவது ஈரானோட ரெவல்யூஷனரி கார்ட் அவங்களோட வந்து சீனியர் கமாண்டர்ஸ் வந்து அவங்க வீட்லயே வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்க. தேரான்ல இருக்கிற அவங்க வீட்லயே டார்கெட் பண்ணாங்க. அது ரொம்ப ப்ரிசைஸா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி அந்த 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 வீட்டுலன்னா அந்த அந்த வாலை தொலைச்சிட்டு அவங்கள உள்ள போய் அடிச்சுது, அந்த வீட்டில் வந்து யாரெல்லாம் இருந்தாங்களோ. ஸோ இது வந்து இஸ்ரேல் வந்து மொசாத்தோட என்ன பண்ணிருக்காங்க, நிறைய லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்ஸை வந்து உபயோகப்படுத்தி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. இட் ஆல்சோ இன்க்ளூடட் ஐஆர்ஜிசி சீஃப் ஹொசைன் சலாமி அப்படின்னு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட். அண்ட் ஆல்சோ முகமது பாகேரி, அவர் தான் வந்து ஆர்ம் ஃபோர்ஸஸ் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். ஸோ இவங்களெல்லாம் வந்து இவங்க ப்ராப்பரா டார்கெட் பண்ணி இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, இது நாங்க வந்து ஒரு இரண்டாவது ஹோலோ காஸ்டை நாங்கள் தடுக்க விதமான இந்த இந்த எங்களோட ஆப்ரேஷன் நடந்தது. ஏன்னா ஹோலோகாஸ்ட் நம்மளுக்கு தெரியும், வேர்ல்ட் வார் 2 அப்போ வந்து ஹிட்லர் அஹ், ஹிட்லர் சொல்லி வந்து யூதர்களுக்கு மேல வந்து எப்படி அவங்க வந்து ஒரு ஹோலோகாஸ்ட்னு நடத்தினாங்க. லைக் அது எவ்வளோ டார்ச்சர்ஸ்லாம் வந்து அனுபவிச்சாங்க. ஸோ ஐ திங்க் கிளியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் அன் இமினென்ட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ நீங்க கேட்ட கேள்வி தான், இப்போ எதுக்கு திடீர்னு அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லிட்டாங்க, இது நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிறது மட்டும் தப்பு இல்லை, பட் அவங்க வந்து ஒரு இரண்டாவது ஹோலோகாஸ்டுக்காக வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் நாங்கள் வந்து பூந்து அடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானும் வந்து இதுக்கு இந்த அட்டாக் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களும் வந்து நிறைய வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து ஈரான்லேருந்து இஸ்ரேலை நோக்கி வந்து உடனே லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஹைஃபா அண்ட் டெலவீவ் இந்த 2 நகரங்களையும் இஸ்ரேலில் வந்து நிறைய சேதங்களும் ஏற்பட்டது. டிஸ்பைட் இஸ்ரேல் வந்து அயன் டோம் வச்சிருந்தாலும் ஐ திங்க் தெர் ஒரு லாட் ஆஃப் வெப்பன்ஸ். நேற்று நைட்டு கூட பார்த்தீங்கன்னா நிறைய மிசைல்ஸ் வந்து அந்த அந்த அயன் டோம் தாண்டி உள்ள போய் விழுந்ததாகவும் நிறைய செய்திகள் வருகின்றன, நிறைய வீடியோஸும் பார்த்தோம். ஸோ இதுல வந்து அமெரிக்கா வந்து இப்போ அதுதான் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுமா இல்லை இது இங்கேயே வந்து எஸ்கலேஷன் இங்கேயே வந்து முடிஞ்சிருமா அப்படின்னு. ஏன்னா ஈரானோட ஒரு பெரிய வார் வந்ததுன்னா அதுல மற்ற நாடுகளும் வந்து இன்வால்வ் ஆகக்கூடும். அண்ட் இது வந்து இந்த சமயத்துல வந்து இப்போ ஒரு இப்படி ஒரு எஸ்கலேஷன் தேவையா, அதை வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதனால தான் அவங்க ஃபர்ஸ்டே வந்து அவங்க வந்து இதுல சேரல. நீங்க சொன்ன மாதிரி அது பேச்சுவார்த்தை நடக்கும், அது அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபடுவாங்க. ஏன்னா ட்ரம்ப் தான் வந்து ஹி வாஸ் லீடிங் ஈரான் ஃபார் த டாக்ஸ். அவர் தான் வந்து சரி பேச்சுவார்த்தை நடத்தினார்லாம் சொல்லிட்டே இருந்தார். இப்போ நிறைய பேர் கூட நினைச்சாங்க ட்ரம்ப்பே வந்து ஏமாத்திட்டாரா ஈரானை, ஏன்னா ஒரு பக்கம் வந்து பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் அடிக்க சொல்லிட்டாங்க. அது ஆக்சுவலா அப்படி இல்லை, இஸ்ரேலோட தன்னீர்ச்சையான ஒரு செயல் தான். அதாவது அவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு கூட வந்து வெயிட் பண்ணாம கடைசி நிமிஷத்துல தான் ட்ரம்ப்புக்கே தெரிய வந்தது. பட் இவங்க இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் ட்ரம்ப்போட வந்து இன்னொரு ஆக்சுவலா ஸ்டாண்டு நடந்தது. கூட வந்து தற்போது விவாத பொருளா மாறி இருக்கு. ஆரம்பத்துல வந்து இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய போர்ல வந்து நாங்க யார் பக்கம் இல்ல, நாங்க யாருக்கும் ஆதரவெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து இது ம். வந்து ஒரு குட் மூவ் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ட்விட்டர் இதுலயே சோஷியல் மீடியாலயே போட்டிருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆமா. காலையில ஒண்ணு பேசுறாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இன்னைக்கு ஒண்ணு, நாளைக்கு ஒண்ணு மாறி மாறி ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கே அமெரிக்கா நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும். இல்ல அதுதான் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த அட்டாக்ஸ் லான்ச் பண்றது கடைசி நேரத்துல தான் ட்ரம்ப்புக்கு தெரியும். ஏன்னா அவர் இன்னும் வந்து பேச்சுவார்த்தையை நோக்கி
ட்ரம்ப் வந்து ஆஃப் லைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சுவார்த்தை படலத்தில் இருக்காரு அவர். இந்தியா பாகிஸ்தானாக இருக்கட்டும், இல்லை இப்போ ஈரான் இஸ்ரேலாக இருக்கட்டும், இல்லை வேற ரஷ்யா யுக்ரைனாக இருக்கட்டும், அவர் வந்து எப்படியாவது நோபல் பிரைஸ் வாங்கலாம்னு பார்க்குறாரு. சீரியஸாக சொல்கிறேன். ஹி பேசிக்லி வாண்ட்ஸ் டு ப்ராப்ளி கோ ஃபார் த நோபல் பீஸ் பிரைஸ். பட் அந்த அந்த நினப்புல தான் வந்து அவர் என்ன நினச்சிட்டு இருந்தாரு, சரி இந்த பேச்சுவார்த்தை நடத்தலாம், இது வந்து எப்படியாவது சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்னு. பட் இஸ்ரேல் வந்து அந்த பேஷன்ஸ் இல்லை அவங்களுக்கு, அண்ட் தே ஜஸ்ட் வெண்ட் அஹெட். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு தெரியாம இவங்க பண்ணிட்டாங்கன்னு so, ஒரு ஒரு வெளி 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 உலகத்துக்கு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இட் இஸ் பேசிக்லி வாட் ஹி டிட் வாஸ் டேமேஜ் லிமிட்டேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இல்லை இது கரெக்டான மூவ் தான் அப்படின்னு சொன்னார். பட் அப்படி இருந்தால் அவர் ஃபர்ஸ்ட் அவரே வந்து சொல்லியிருக்கலாம். ஹி வாஸ் ஆக்சுவலி காட் பை பிட் ஆஃப் அ சர்ப்ரைஸ். அமெரிக்காவில் வந்து ஜூஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மிக மிக பெரியது. ஃப்ரம் தேர் பாலிசி மேக்கிங் டு டிசிஷன் மேக்கிங் டு டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன், ஜூஸோட பார்ட் வந்து ரொம்ப பெருசு அமெரிக்காவில் நம்ம பாலிசி மேக்கிங் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு எதிர்க்க வந்து இஸ்ரேல் ஏதாவது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு தவறை செய்தால் ஒழிய வந்து அமெரிக்கா வில் நாட் லெட் கோ ஆஃப் இட்ஸ் சப்போர்ட் ஃபார் இஸ்ரேல். அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கட்டும், நீங்கள் பென்டகனா இருக்கட்டும், நீங்கள் சிஐஏ இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஜூஸோட ஒரு பங்களிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த அந்த பட்சத்திலேயே வந்து அவங்களோட பாலிசி மேக்கிங்கும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாகவே தான் இருக்கும் அவங்களோட பாலிசி மேக்கிங். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஏன்னா அவங்க அமெரிக்காலேயே வந்து நிறைய பெரிய பெரிய பதவிகளில் வந்து ஜூஸ் தான் இருக்காங்க. So that naturally reflects to the well-being of Israel. So and Trump is also very similar. Like அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிர்க்க தான் போக மாட்டாரு. அப்படி போனாருன்னா அவருக்கே வந்து அரசியல நிறைய பாதிப்பு வரும். ஸோ இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? இப்ப அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைனால என்ன பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்கு? எதுவும் பாதிப்பு இருக்கா? முதல்ல இந்தியாவுக்கு ஆக்சுவலா பெரிய பாதிப்புன்னு இமீடியட்டா ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஈவன் நம்மளோட ஆயில் இம்போர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கா சொன்னதுனால வந்து வி ஸ்டாப்ட் லாட் ஆஃப் ஆயில் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் ஈரான். ஸோ நம்ம வந்து முந்தைய காலங்கள் போல நம்ம நிறைய ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஈரான் இல்லை இப்போ ஆயில். செகண்ட்லி சில ஹைஃபால வந்து போர்ட் அடி வாங்கினது பார்த்தோம். அண்ட் அதில் வந்து அடானி ஹேஸ் அ பிக் ஸ்டேக் இன் தட் போர்ட் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் அகெயின் அடானியோட பாஸும் வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எங்க சார்பில் வந்து பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ திங்க் சி ப்ரிடாமினண்டா பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் ஆல்வேஸ் பீன் க்ளோஸ் டு ஈரான் அண்ட் இஸ்ரேல். ஸோ நம்ம வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாகவோ இல்லை ஈரானுக்கு சாதகமாகவோ கண்டிப்பாக நம்ம ஒரு யூனிலேட்டரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட மாட்டோம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் நீங்கள் வந்து அமைதி காக்கணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. ஸோ இட்ஸ் கோன் பி சம்திங் ஆஃப் தோஸ் லைன்ஸ் தான். நம்மளுக்கு ரெண்டு பேருமே முக்கியம். அண்ட் ஈரான் ஹஸ் சப்போர்ட்டட் அஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ் இன் த பாஸ்ட். சேம் திங் வித் இஸ்ரேல் அஸ் வெல். இப்போதைக்கு வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வித் இஸ்ரேல் இஸ் வெரி வெரி க்ளோஸ் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக. ஸோ அந்த பட்சத்தில் வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து நம்ம ஒரு பொறுமை காக்க தான் நம்ம சொல்லுவோம். மற்றபடி நம்மளுக்கு பெரிய லாஸ் அப்படின்னு ஒன்றும் இல்லை. பட் சில இம்பேக்ட்ஸ் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏர் ரூட்ஸில் வந்து தெல் பி அ லாட் ஆஃப் இம்பேக்ட். ஈரான் ஏர் ஸ்பேஸ் அண்ட் இஸ்ரேல் ஈரான் ஏர் ஸ்பேஸ் மேலே இருக்கிற பிளேன்ஸ்லாம் வந்து தே ஹேவ் டு கெட் டைவர்ட்டட். அது இருக்கு. மற்றபடி ஐ டோன்ட் சி அ மேஜர் இம்பேக்ட் ஃபார் நவ். அண்ட் இந்த சிச்சுவேஷன் ஐ திங்க் இட் ஷுட் ரிசால்வ் இன் ஒரு 2 மாசத்துல. ஐ திங்க் இட் ஷுட் ரிசால்வ். ஓகே. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் இது என்ன மாதிரியான தாக்கம்? மத்திய கிழக்கு நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி வந்து அவங்களுக்கே வந்து கூட நிறைய பிரச்சனைகள் ஈரான் மூலியமாக உருவாகி இருக்கு கடந்த காலத்துல. ஸோ ஈரான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சவுதி அரேபியாவில் அராம்கோன்னு ஒரு ஃபேக்ட்ரி பவர் ஃபேக்ட்ரியில் வந்து ஐ திங்க் ஒரு 3 years பேக் ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து உள்ள அட்டாக் பண்ணிட்டு போச்சு. அது பார்த்தீங்கன்னா அது வந்து ஈரான்லேருந்து தான் வந்தது.
ஸோ ஸோ அந்த மாதிரி ஈரானோட தீவிரவாதத்தை வந்து அவங்க எல்லாருமே அனுபவிச்சிருக்காங்க. ஸோ தே நோ தி இம்பேக்ட் ஆஃப் யூனோ ஆர் ரேதர் தி டீஸ்டெபிலைசிங் ஃபேக்டர் ஈரான் பிரிங்ஸ் டு த ரீஜன். அதனால வந்து அவங்க வந்து ஆப்வியஸ்லி தே வுட் லைக் எனி திங் தட் சாஃப்டன்ஸ் ஈரான் ஸ்டான்ஸ். அதாவது வந்து ரொம்ப இந்த தீவிரவாதி இயக்கங்களுக்கெல்லாம் வந்து அவங்க சப்போர்ட் கொடுக்கறத வந்து தடுக்கிறது, இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத நியூக்ளியர் மிசைல்ஸ் எல்லாம் வேலை பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் மெல்லோ டவுன் பண்ணாங்கன்னா எல்லாருமே சந்தோஷம் தான் படுவாங்க. பட் அவுட் சைட் ஆல் ஆஃப் இட் அந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்னு ஒரு 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 பாலிசி இருக்கு, வேற என்னதான் இருந்தாலும் அது ஒரு இஸ்லாமிய நாடு அண்ட் அதை வந்து ஒரு 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 இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு வந்து அடிக்கிறச்சே வந்து அவங்க ஆப்வியஸா வந்து அஹ், அவங்களும் வந்து சரி இதை சண்டை போடாதீங்க, அவன் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க சண்டை போடாதீங்க, மக்கள் உயிர் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுமூகமான நிலைக்கு தான் வந்து வர பார்ப்பாங்க. பட் அகைன் இட் ரியலி டிபெண்ட்ஸ் ஆன் வெதர் இஸ்ரேல் ஹஸ் டன் இனஃப் டேமேஜ். ஏன்னா இப்போதைக்கு வந்து அவங்க வந்து ஐஆர்ஜிசியில் இருக்கிற டாப் லீடர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் எல்லாரையுமே வந்து தாக்கியாச்சு அண்ட் அவங்க வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸையும் அடிச்சாச்சு. ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாப் கேப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்து தே மே ஹேவ் சம் ஒரு ஒரு பாஸ் ஃபார் திஸ் ஃப்ரம் இஸ்ரேல் சைட். ஏன்னா இதுக்கப்புறம் திருப்பி அடிச்சு அது வேற ஏதாவது பெரிய எஸ்கலேஷன் ஆச்சுன்னா தென் அகெயின் மிடில் ஈஸ்ட்ல வந்து தெல் பி a lot of war mongering. ஸோ இப்போதைக்கு வந்து மற்ற இஸ்லாமிய நாடுகளும் இன் மிடில் ஈஸ்ட் தே வில் வாண்ட் பீஸ் டு ரிட்டர்ன் டு த ரீஜன் அண்ட் ஹோப் ஈரான் வந்து இது தவிர வேற எதுவும் புதுசா எதுவும் பண்ணாம இருந்தா அதுவே போதும். தற்போதைய சூழல்ல யாருக்கு பலம் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இஸ்ரேல் பக்கமா அல்லது வந்து ஈரான் பக்கமா? அது வந்து அணு ஆயுதம் சம்பந்தமா இருக்கலாம், அல்லது வந்து மிலிட்ரி சம்பந்தமான விஷயமா இருக்கலாம். எந்த சைடு அதிகமான ஒரு வலுவான ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறீங்க? தற்போதைய தருணத்துல நீங்க பாத்தீங்கன்னா, தற்போதைய தருணம் இல்லை எப்பயுமே, ஸோ இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து பல ஆண்டு காலங்களாக வந்து ஈரான் ஈரானுக்குள் அவங்களோட ஆளுங்களை வந்து வளர்த்துருக்காங்க, லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்பைஸ். ஸோ ஸோ இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஐஆர்ஜிசி லீடர்ஸ்னால் எந்த இடத்துல இருந்தாங்க, எந்த தருணத்தில் எந்த இடத்துல இருந்தாங்க, அதோட ப்ரிசைஸ் கோஆர்டினேட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு தெரியப்பட்டதுனால தான் அவ்வளோ ப்ரிசைஸாக அவங்க அடித்தாங்க. அந்த அந்த என்டையர் பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒரு ஃப்ளோரில் மட்டும் கரெக்டாக இவங்க பூந்து அடித்து அந்த அந்த யாரெல்லாம் வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்களோ அவங்கள வந்து வீழ்த்தினாங்க. ஸோ அது அது அதெல்லாம் வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லாமல் வரவே வராது, லோக்கல் இன்டெலிஜென்ஸ் இல்லாமல். அண்ட் நம்ம இஸ்ரேல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ஹெஸ்புல்லாவோட பேஜர்ஸ் வெடிக்கிறச்சை கூட நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து மிக ஆண்டு காலங்களாக வந்து ஓடிட்டே வரும். இப்போ ஈரான்ல வந்து அவங்க அவ்வளோ பேர் வச்சிருக்காங்க. இஸ்புல்லா அதே மாதிரி ஹமாஸ் அவங்களுடைய முக்கிய தளபதிகள் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து இல்லாம ஆக்கிட்டாங்க இஸ்ரேல். அப்போ ஆல்ரெடி ஈரான் வந்து ப்ராக்சியா இவங்களெல்லாம் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஈரான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இருக்கா? ஈரான் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் தேர் இஸ் எ லிமிட்டேஷன்ல. ஸோ ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு அடுத்த, ஐ மீன் இஸ்ரேல் பார்டருக்கு அடுத்தது இல்லையே, ஈரான் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க இஸ்ரேல்லேருந்து. ஸோ அவங்களால அங்கேருந்து என்ன முடியுமோ, லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரைனிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெப்பன்ட்ரி, அவங்களோட அவங்களோட ராக்கெட் சிஸ்டம்ஸ், மிசைல் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் வந்து எவ்வளவோ உபயோகம் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹமாஸுக்கு, ஹெஸ்புல்லாக்கெல்லாம். பட் அதை தவிர்த்து மிக ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இஸ்ரேலி இன்டெலிஜென்ஸ் லைக் மொசாத் அவங்க வந்து ஈரானோட நிறைய கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல ஊடுருவிட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வருது. அது வந்து இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஈரானுக்குள்ள நீங்க ஊடுருவணும்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், எவ்வளோ ஆண்டு காலமாக அவங்க வந்து அது 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 முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள சக்ஸஸ் வாங்குவாங்கல்ல. ஸோ இப்போ இன்னைக்கு அதான் சொன்னேன், இந்த வாட்டி கூட ப்ரிசைஸ் டார்கெட்ஸ், ப்ரிசைஸ் ஜியோ லொகேஷன்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைச்சதுக்கு காரணம் அவங்களுக்கு வந்து ஆன் கிரவுண்ட்ல வந்து தே ஹேவ் சோர்சஸ் ஹூ கேன் டெல் தம் தட் இல்லை இங்கே தான் இருக்காங்க, இவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அண்ட் சில தகவல்களும் வந்தது, லைக் ஈரான்ல வந்து அவங்க அடிக்கிறச்சே கூட ஈரான்ல இருக்கிற லோக்கல்
இது ஆன்டி ஏர்கிராஃப்ட் வெப்பன்ஸ் அண்ட் ஆன்டி மிசைல் வெப்பன்ஸை கூட சிலதெல்லாம் வந்து டிசேபிள் பண்ணதாகவும், அது வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து நம்மளுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் இது வந்து ஒன் ஆஃப் த மொசாத் சோர்சஸ்ன்னு வந்தது வந்து ஆன் கிரவுண்டில் கூட அவங்க வந்து ஆன்டி ஏரியல் வெப்பன் சிஸ்டம்ஸை வந்து சிலதெல்லாம் வந்து பிளாக் பண்ணதுனால, அதனால வந்து நிறைய மிசைல்ஸ் வந்து அந்த டார்கெட்ஸ் அடிக்கிறது வந்து அவங்களால காப்பாற்ற முடியல. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. பட் 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 இஸ்ரேல் அண்ட் ஈரான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது 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 மெனி டெக்கேட்ஸ் அகோலேருந்து வந்து அவங்க வந்து அந்த ஒரு சோர்ஸாக வந்து அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து ஈரானுக்குள்ள பூந்து நீ அடிக்க முடியாது இந்த மாதிரி. ஸோ அந்த பட்சத்தில் வந்து இஸ்ரேல் ஆப்வியஸ்லி ஹேஸ் அன் அப்பர் ஹேண்ட். ஏன்னா எஸ்பெஷலி இப்போ வந்து ஐஆர்ஜிசி டாப் லீடர்ஸ் அண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃபே வந்து அடிச்சிட்டாங்கன்னு ஒன்று, தட்ஸ் அ வெரி பிக் ஹிட் ஃபார் ஈரான். அஃப்கோர்ஸ் தே வில் கம் அப். பட் இப்போ ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஆயத்துல்லா கமோனியை மட்டும் நீங்கள் வந்து தொடாதீங்க, ஏன்னா அது அவரை அடிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பெரிய போரா மாறிடும், அவரை மட்டும் விட்டுருங்கன்னு கேட்டுக்கொண்டதாக வந்து தகவல்கள் சொல்லுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க, டோன்ட் கோ ஆஃப்டர் த டாப் லீடர். ஓகே, நிறைய அப்டேட் கொடுத்துருக்கீங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு சில மாதங்கள் போகும் அப்படின்னு வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. கொஞ்ச நாள் கூட பாஸ் ஆகலாம் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாரும் அமைதி நிலவணும்னு தான் சொல்கிறாங்க. அதுமாதிரி நிலவுதா இல்லையாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா த சென்னை சில்க்ஸ்.